வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க. எல்லா விதமான விஷயங்களையுமே ஒரு சேர நம்மளோட இந்த ஷோல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்குங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். அதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸி ஆயிடும். ஸோ அதே மாதிரி விஷயம் தான் யோகாவும். ஆரம்பத்துல கஷ்டம்னு நினைச்சு நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் அதை தான் பண்ணக்கூடாது. ரெகுலரா அதை பிராக்டிஸ் பண்ண அது மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் என்ன பெனிஃபிட் சொல்றாங்க அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்க போறது மூச்சு பயிற்சி பத்தி பார்க்க போறோம். ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான், பிராணாயாமா மாதிரிலாம் கிடையாது. ஒரு கை மூமெண்ட்டோட வச்சுட்டு நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிராணாயாமா பண்றதும் நிறைய இருக்கு. அது இல்லாம இந்த மாதிரி மூமெண்ட்லயே மூச்சு பயிற்சி செய்யற மாதிரி இருக்கு. இது ரொம்ப கொஞ்சம் சுலபமா தான் இருக்கு. யார் வேணாலும் செய்யலாம். சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் செய்யலாம். இது ரொம்ப பொறுமையா செய்யறதுனால பார்த்தா இப்போ ஹார்ட் பேஷண்ட் இருக்கவங்க கூட நீங்க பண்ணலாம், தாராளமா செய்யலாம். அதாவது சர்ஜரி பண்ணிட்டு உடனே சர்ஜரி முடிஞ்சிட்டு உடனே பண்ணக்கூடாது. ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களாம் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நம்ம வேகமா பண்ண போறது இல்லை, ரொம்ப பொறுமையா பண்ண போறோம். அதே மாதிரி ஹை பிபி இருக்கனாலும் சரி, லோ பிபி இருக்கனாலும் சரி, இதெல்லாம் எல்லாருமே இதை தாராளமாக செய்யலாம். இது ஒன்றுமே இல்லை. இது செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நுரையீரல் நல்லாவே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூச்சு சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் வராது. ஆஸ்தமா, ப்ரீசிங், சைனஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நம்மளை அண்டாது. இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சீக்வன்ஸ் மாதிரி வரும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதாவது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம கைகளை இப்படி எடுத்துகிட்டு எப்படி நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமேட்டு நம்ம மூச்சு இதோட சேர்த்து செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம கையை இப்படி கொண்டு வந்து அப்படி ஒரு கை இப்படி அணைச்சா மாதிரி, இப்போ ஒரு எப்படி கொண்டு வரும், ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு வட்டமாக வரும்ல, அது மாதிரி இப்படி கொண்டு இப்படி பிடிச்சிட்டு நம்மளை நல்லா அப்படி குனிஞ்சி நம்மளை முதுகை நல்லா அப்படி வளைக்க போகிறோம். வயிறு அப்படி உள்ளே போகிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய எல்லா காற்றுமே வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது எக்ஸேல் பண்ணிட போகிறோம். இப்படி பண்ணிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கையை அப்படியே மேலே தூக்கிட்டு போயிட்டு இப்படி கை மேலே தூக்கிட்டு போய் அப்படியே இன்னேல் பண்ணிக்கிட்டே மேலே தூக்க போகிறோம். அப்புறம் அப்படியே எக்ஸேல் பண்ணிகிட்டே கையை பின்னோக்கி கூட்டிகிட்டு போவோம். அப்படியே இங்கே சைடில் வராமல் பின்னோக்கி இப்படி கை இப்படி எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மூச்சை இழுத்துக்கிட்டே கையை இப்படி கொண்டு வர போகிறோம். அணைச்ச மாதிரி எப்படி போகணுமோ அதே மாதிரி நம்ம இப்படி வருவோம். கைகளை இப்படி கோத்துக்கணும். அதுக்கப்புறம் மூச்சை விட்டுட்டு நல்லா இப்படி கீழே குனிஞ்சி வயிறும் நல்லா உள்ளே போகிற மாதிரி வரும். எக்ஸேல் பண்ணிவிட்டு விட்டுரு போகிறோம். இது ஒரு ரவுண்டு, ஒரு சுழற்சி. இந்த மாதிரி நிறைய டைம் நம்ம செய்வோம். ஒரு 5லேருந்து ஒரு 6 ரவுண்டு நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதுக்கப்புறம் கேப்பை விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 ரவுண்டு செய்கிறதுனால செய்யலாம். இது ஒரு சுழற்சி. இது மாதிரி நம்ம ஒரு 5 முறை செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 முறையை செய்யலாம். இல்லை தொடர்ந்து என்னால் 5 முறையும் செய்ய முடிந்தனாலும் செய்கிறதுனாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் உட்கார பொசிஷன் நீங்கள் வஜ்ராசனாலேயும் உட்காரலாம், அல்லது சுகாசனம், இல்லை தான் நார்மல் சப்பளங்கள் இருக்குது, அது மாதிரி நீங்கள் போட்டு உட்காந்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அது மாதிரி போட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணும்போது அந்த மூச்சோடு சேர்த்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ மூச்சோடு சேர்த்து செய்யலாம். கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல டீப் இன்னேல், டீப் எக்ஸேல் எடுக்கணும். டீப்னா கொஞ்சம் நல்லா ஆழ்ந்த மூச்சை உள்ளே எடுத்து ஆழ்ந்த மூச்சை வெளியில் விடணும். அது பார்க்கலாம். இதை முதல்ல கைகள் நல்லா இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அணைச்ச மாதிரி இப்படி கையை எடுத்துகிட்டு கையை சேர்த்துடுங்க. இப்போ நம்ம நுரையீரலில் இருக்க எல்லா மூச்சுமே அப்படி வெளியில் விட போகிறோம். அதாவது எக்ஸேல் பண்ண போகிறோம். எக்ஸேல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் வயிறு உள்ளே போகணும். இன்னேல் பண்ணும்போது வயிறு வெளியில் வரணும். இப்போ எல்லா காற்றுமே வெளியில் எடுத்துடலாம். இப்போ அப்படியே மூச்சு எடுத்துக்கிட்டே கையை மேலே கொண்டு போகலாம். இப்போ அப்படியே மூச்சு விட்டுட்டே கை கீழே கொண்டு வரணும். இப்போ மறுபடியும் மூச்சை இழுத்துக்கிட்டு கைகளை இப்படி பக்கவாட்டில் சேர்த்து இப்படி கொண்டு வரணும். இப்போ மூச்சை விட்டுடலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
இது வந்து ஒரு சுழற்சி. இதை வந்து அப்படியே தொடர்ந்து பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அந்த எக்ஸேல் பண்ணிடணும். ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது எக்ஸேல் பண்ண வேண்டாம். அடுத்த செகண்ட் ரவுண்ட் பண்ணும்போது அப்படியே இன்னேல் எக்ஸேல் மாற்றி வந்து அப்படியே செஞ்சுட்டே வர போகிறோம். இப்போ தொடர்ந்து ஒரு 2-3 முறை செஞ்சிடலாம். இதை சொல்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து நிறுத்தினேன். கண்களை மூடிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கலாம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதுமாதிரி கண்ணை மூடிட்டு நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுத்துட்டு வெளியில் விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த ஒரு ஃபீல் வந்து கிடச்சிடும். உங்களோட மனதும் சரி உங்களோட உடலும் சரி வந்து நல்லா காமாயிடும், நல்லா அமைதியாகிடும். உங்களுக்கு எந்த டென்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலுமே சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு மைண்டு காம் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எதுவுமே வந்து வராது. இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் வந்து இதுல வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். இது வந்து காலையிலையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் சாயந்தர வேலையிலையும் என்ன பண்ணலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மூச்சு இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல முதுகு தண்டை நேராக வச்சுட்டு கைகள் வந்து மேலே பார்த்த மாதிரி இப்படி வைப்போம். மூச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டே வந்து கையை வந்து அப்படி கீழே இப்படி இறக்கிட்டே வருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்பு பகுதி கொஞ்சம் லைட்டாக வந்து விரியும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரல் வந்து நல்லா கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணும்போது அதோட ஆக்டிவ் வந்து ரொம்பவே நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து செய்யணும். இந்த பயிற்சி வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் கத்துக்க நினைக்கிற பிகினர்ஸ்க்காகவே ரொம்ப ஈஸியான விஷயங்களா எடுத்து இவர் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் கத்துக்க போறோம், என்ன மாதிரியான வாக்கியங்கள்லாம் நம்ம எழுத போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு நினைவூட்டலோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரீகால் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? காலங்கள்ன்ற விஷயத்தை பத்தி, அதாவது டென்சஸ் அப்படிங்கிறத பத்தி பாக்குறோம் இல்லையா? ஸோ இந்த டென்சஸ் வரும்போது நமக்கு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு. ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு வித்தியாசமான அர்த்தங்களையும் வாக்கியங்களையும் அமைக்கிறதுக்காக ஒரு சர்டன் ரூல்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நம்ம எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணோங்கிற ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டென்ஸ் அப்ளை பண்றதுக்கு ரூல் மட்டுமே இல்லாம வேற யாரும் தேவை இருக்காங்க, ஆக்ஷன் வார்த்தையும் தேவை இருக்காங்க. ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கிறது எந்த ஆக்ஷன் வேர்ப் எப்படி வரணும், ப்ரெசென்ட்ல வரணுமா, பாஸ்ட்ல வரணுமா, இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரணுமான்றது இருக்கு. அதே போல யாரை குறிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தேவை. ஒரு வாக்கியம் அமைக்கிறது யாரெல்லாம் தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுங்க. அதுக்கான தமிழ் ஆக்கங்களையும் இந்த டிக்ஷனரியை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ரூல்க்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க எழுதுறதுக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கிட்ட பாசிட்டிவ்ல எழுதலாம், நெகட்டிவ்ல எழுதலாம், இன்ட்ராகேட்டிவ்ல எழுதலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவா என்ன பண்றோம், பாசிட்டிவ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பாக்குறோம். ஸோ பாசிட்டிவ்ஸ் நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கனாலே நெகட்டிவ்ஸ் இன்ட்ராகேட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸா உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, அதோட ரூல் என்ன, தென் வேர்ப் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்.
ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இதை பத்தி எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறோம், பாசிட்டிவ். ஸோ அதாவது பாசிட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் யார் முக்கியம்? verb ஃபார்ம்ங்கிறது முக்கியம். ஸோ verb ஃபார்ம் வரும்போது V1, V2, V3 அப்படிங்கிறது தான். ஸோ V1ங்கும் போது which is indicate present, V2ங்கிற போது which is indicate past, V3 வந்து past participle அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன verb அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு verb தான், grow அப்படிங்கிறதா. எல்லாருக்குமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு வேர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ grow அப்படிங்கிறது வந்து வளர அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், as human beings-லயும் சொல்லலாம், இல்ல ஒரு பிளான்ட் வெரைட்டிஸ்லயும் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ க்ரோங்கிறது வளர அப்படிங்கிறது. V2 வந்து grew அப்படின்னு சொல்லுவாங்க, வளர்க்க அப்படின்னு சொல்லுவாங்க grew. V3 வந்து grown அப்படின்னு சொல்லுவாங்க. grown வரும்போது வளர்ந்தது. ஸோ அப்ப grow, grew, grown அப்படிங்கிறது தான் வளர, வளர்க்க, வளர்ந்தது அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்கு. அப்ப நமக்கு எது ரெடி ஆயிடுச்சு? verb ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும்? சென்டென்ஸ் அமைக்கணும். ஸோ நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். I, we, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க. தென் verb ஃபார்ம் இந்த பக்கம் ரெடியா இருக்காங்க. இதுக்கு இடையில யார் வேணும்? ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் வேணும். ஸோ அப்போ will have followed by V3 இல்லையா? V3 indicates PP, அதாவது past participle-ங்கிறத இண்டிகேட் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? which is ready, நம்மளோட ரூல் வந்து பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பண்ணுவோமா? எக்ஸாம்பிள், நான் என்ன பண்றேன், இந்த சப்ஜெக்ட் இங்க இருக்கிறத எடுக்காம நான் ஒரு ஜென்ரல் காமன் ஜெண்டர் எடுக்கிறேன். the plant அப்படிங்கறத எடுக்கிறேன். the plant will have, the plant will have என்ன ஆயிருக்கு அப்படின்னா V3 வந்து grown. ஓகே, so the plant will have grown. அப்ப என்ன ஆயிருக்கும்? அந்த செடி வந்து வளர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்போ வளர்ந்திருக்கும் அப்படிங்கும் போது by then அப்படின்னு கொடுக்குறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா சென்டென்ஸ் எழுதலாம் அப்படின்ட்டு. ஸோ by then அப்படின்னு சொல்றேன். the plant will have grown by then அப்படின்னா ஸோ அதற்கு, அதாவது என்னன்னா அந்த பிளான்ட் வந்து எப்போனா அதனைன்னு சொல்லலாம், அதற்குன்னு சொல்லலாம். தென் என்னும் போது வேற அப்புறம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி. ஸோ அப்போ அதுக்கப்புறம் நம்ம the by then அப்படிங்கறத இதை யாருக்கு சொல்றாங்கன்னா அதற்குள். ஸோ அப்போ என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் by then அப்படிங்க வராங்க. அதற்குள் என்ன வளர்ந்திருக்கோம்? the plant, செடி. அப்போ by thenங்கிறது ஃபர்ஸ்ட், the plantங்கிறது செகண்ட். வந்துருச்சா? ஸோ அப்போ by then அப்படின்னு வர இடத்துல அதற்குள் அப்படின்னு எழுதியாச்சு. இந்த பிளான்ட்னு வர இடத்துல செடி அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ அதற்குள் செடி will have grown அப்படிங்கும் போது வளர்ந்திருக்கும். இங்க நம்ம என்ன பண்ணல அப்படின்னா சப்ஜெக்ட்ங்கிற இடத்துல he, she, I, we, you, they அந்த மாதிரி நான் யாரையுமே இண்டிகேட் பண்ணல. அவங்களுக்கு பதில் யாரை குறிச்சிருக்கேன்னா the plant அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி, அதுவுமே ஒரு உயிரினம் தான். பட் the plantங்கிறத சொல்லியிருக்கேன். அப்போ பிளான்ட்டை தான் என்ன பண்ணும்? குறிக்கும் இல்லையா? அப்போ அதற்குள் செடி வளர்ந்திருக்கும்னு எதை சொல்றேன்னா by then யூஸ் பண்ணதால தான் நான் என்ன பண்றேன்? ஜென்ரலா சொல்றேன். ஒரு சென்டென்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? I, we, you, they, he, sheக்கு பதிலா the plant நீங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலா அதே மாதிரி யாரையுமே குறிக்காம, இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் டிபெண்டன்சிஸும் குறிக்காம by then அப்படின்னு ஒரு ஜென்ரலா சொல்லியிருக்கேன். அப்ப the plant will have grow by then அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு ஸ்டைலா மாடர்னா பேசிக்கலாம். ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அதற்குள் செடி வளர்ந்துருக்கும் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்றோம் இல்லையா? அதுக்குள்ளார செடி வளர்ந்துற போகுது அப்படின்றோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்றோம்? பேச்சு வழக்கில் இருக்கிறத கொஞ்சம் ஃப்ளூயன்சியா இங்கிலீஷ்ல மாத்துறதுக்கு வந்து the plant will have grown by then அப்படிங்கறத. இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் நீங்க சென்டென்ஸை மாத்தணும்னா மாத்திக்கலாம். நீங்க my son will have grown soon அப்படின்னு எழுதிக்கலாம். என்னோட பையன் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வந்துட்டான் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? சப்ஜெக்டையும் இந்த லாஸ்ட்ல இருக்க இதையும் நீங்க மாத்திக்கலாம். இடையில இருக்கக்கூடிய இந்த ரூலும் இந்த verb ஃபார்ம் உங்களுக்கு அப்படியே தான் வரும். ரூல் ஃபாலோட் பை verb ஃபார்ம் அப்படியே இருக்கலாம். இதை நீங்க கன்ஜுகேட்டிவ்ஸா மாத்திக்கிட்டே இருக்கலாம்.
அப்ப இன்னைக்கான ஒர்க் ஃபார்மா இந்த க்ரோ கிரியூ க்ரோன் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு இந்த ரூலை பயன்படுத்தி ஒரு 5 to 10 சென்டென்சஸ் இல்ல ஒரு 20 சென்டென்ஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா எழுதுங்க. எழுதுற சென்டென்ஸை பேசி பழகுங்க. ஸோ பேசி பழக தான் உங்களுக்கு ஃப்ளூயன்சிஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எப்பவுமே இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விஷயத்த குறிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ரெட்டை பார்க்கும்போது நமக்கு சடனா கோவம் வரும், ரொம்ப காமாவே இருக்க முடியாது. அதே ப்ளூ பார்த்தோம்னா கோவம்லாம் வராது, கொஞ்சம் காமா இருப்போம். பிங்க்லாம் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது ரொம்ப மைல்டான கலர். ஆனால் பாய்ஸ்க்குன்னு பார்த்தா ரொம்ப ஹார்ஷான கலர் தான் பிடிக்கும். பிளாக் இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. இது எல்லாமே கலர் சைக்காலஜிக்குள்ளே வந்துடும். சரி, இதுவே இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போய் உட்காரோன்னு வச்சுக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலுமான சீட்ஸ் எல்லாமே ப்ளூ கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு கலர் சைக்காலஜி பிளே தான். இப்போ ப்ளூ கலர் எதுக்குன்னா காம்னஸ். ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஃப்ளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கிடுகிடுன்னு ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்க, பேனிக் ஆகும் இல்லையா? அந்த டைம்ல இந்த கலர்ஸ் எல்லாம் நம்மளுடைய பேனிக்கை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அந்த பதட்டத்தை குறைக்கும். அதனால இந்த ப்ளூ கலர் தான் வச்சிருப்பாங்க. ஈவன் ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்களுடைய லோகோலாம் வெவ்வேறு கலர்ல இருந்தாலும், ஃப்ளைட்டுக்குமே லோகோலாம் வெவ்வேறு கலர்ல இருந்தாலும் கண்டிப்பாக சீட்ஸை மட்டும் ப்ளூ கலர் தான் வச்சிருப்பாங்க. அப்போதான் நமக்கு அந்த பதட்டம்லாம் கம்மியாகும், கொஞ்சம் காமாக ஃபீல் பண்ணுவோன்னு. அதனால தான் அந்த ப்ளூ கலரை பெரும்பாலும் இந்த இடங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, பெரும்பாலும் ஹஸ்பண்ட் கத்திட்டே இருப்பாங்க, ஆனால் ஒய்ஃப் மட்டும் டக்குன்னு கண் கலங்கி அப்படியே கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்குன்னு சயின்டிஃபிக்காக ஒரு ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க. இப்போ அதிகமாக கோவப்படும் போது தானே ஹஸ்பண்ட் கத்துவார். ஆனால் இந்த ஒய்ஃப் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த டியர்ஸ் இருக்கு இல்லையா, கண்ணீர், அந்த ஸ்மெல் பண்ணும்போது நம்ம மென்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய கோவம் 45% குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வர்றது காரணம் நம்ம கோவத்தை குறைக்கிறதுக்கு தானா. ஆனால் ஒரு சில மென்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி அழுதாதான் அதிகமாகவே கோவம் வரும். பாடி ஃபேட் நம்ம பாடியில் அக்குமுலேட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நம்ம பாடியை விட்டு அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த மிடில் லேயர், ஸ்கின்னோடைய மிடில் லேயர் கொஞ்சமாக டேர் ஆகும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயருமே நம்ம பார்க்கறதுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இதுதான் ஸ்ட்ரெச் மார்க்காக நாளடைவில் நமக்கு தெரியறது. ஸோ நம்ம பெருசாக நம்மளுடைய ஸ்டொமக்கையிலையாக இருக்கட்டும், இல்லை இந்த ஷோல்டர்லையாக இருக்கட்டும், இங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரெச் மார்க்கை பார்க்கறதுக்கு காரணம் இதுதான். அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணால் வரும், ஆனால் எல்லாருக்கும் வரதுக்கான ரீசன் பாடி ஃபேட் தான். ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொன்னாலே அந்த டைனோசர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்கும். ஈவன் நாமளே நம்மளோட சின்ன வயசுல இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது பேய் பட அளவுக்கு பயந்துருப்போம், அப்படியே பதட்டம் அடைஞ்சிருப்போம். ஆனா இந்த படத்துல இருக்கிற மாதிரிலாம் டைனோசர்ஸ் கிடையாது. டைனோசர்ஸோடைய வேரியண்டே வேற அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யானையை பார்த்தா நம்ம பயப்படுவோம், பட் ஸ்கிரீன்ல யானையை பார்த்தா கொஞ்சம் இல்லையா, அந்த அளவுக்கான ஒரு ஸ்டேஜ் மட்டுமே தான் அந்த டைனோசர்ஸ்க்கு இருந்துச்சு. ஆனா இந்த படத்துக்காக அது ரொம்ப கொடூரமா காட்டணும், கோர பல்லு, கோர உருவம், ஹைட்டான பாடி, அதோடைய வால் ஸ்ட்ராங்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப காட்டிட்டாங்க. ஆனா ஈவன் நம்ம டைனோசர்ஸை பெட்டாவே வளர்க்க முடியும் அப்படின்ற அளவுக்கு டைனோசர்ஸும் ஒரு அனிமல் அப்படின்ற மாதிரி தான் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அந்த க்ரீச்சர் இப்போ இல்லை அப்படின்னாலும், இல்லை இருந்துச்சுன்னு சொல்றாங்க, அப்படியே இருந்திருந்தாலும் இவ்வளோ பயங்கரமாகவும் பயன்படுத்துற மாதிரிலாம் இருக்காதுன்ற மாதிரி தான் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் பிளாஸ்டிக்ஸே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த டிஸ்போசல் கப்ஸில் கூட அது பேப்பர் கப் தானே யோசிப்போம். நீங்கள் யோசிங்க, பேப்பர் கப்பில் தண்ணி ஊற்றினா அது உரிய தானே செய்யும், ஆனால் உள்ளுக்குள்ள அது உரியாமல் அப்படியே தாங்கி நிற்குது அப்படின்னா அதுக்கு காரணம் உள்ளேயும் ஒரு தின் லேயர் ஆஃப் பிளாஸ்டிக் வச்சிருப்பாங்க. அந்த வாட்டர், என்ன வாட்டர் கண்டென்ட்டோ அது வெளியே வராமல் இருக்கணும்னு. இது யூஸ்வலாக நீங்கள் நார்மலான டெம்பரேச்சரில் குடிக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ரொம்ப ஹாட்டாகவும் ரொம்ப கோல்டாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அங்கே தான் சிக்கலே ஆரம்பிக்குது. கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ்லாம் இந்த பிளாஸ்டிக்கில் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு எதுக்கு இப்போ வம்பு, பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபாயில்ஸாக மாறலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு மேலேயுமே பிளாஸ்டிக் உடைய தின் லேயர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்து வாங்க, இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வாங்காதீங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்ம ஷோட இன்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.